விளையாட்டு பிரியர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். IPL போட்டிகளிலே இறுதிப் போட்டிக்கு தொடர்ச்சியான இரண்டாவது தடவையாகவும் ரஜாட் பட்டிட்டார் தலைமையிலான RCB அணி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அவர்கள்தான் நடப்பு சாம்பியன்கள். இம்முறை மிகச்சிறப்பாக விளையாடி டேபிள் டாப்பராக புள்ளிப்பட்டியலிலே முதலிடம் பிடித்து முதலாவது குவாலிஃபயர் ஆட்டம் விளையாடி அதிலும் வெற்றி பெற்று இப்போது அவர்கள் இறுதிப் போட்டிக்கு சென்று முன்னேறியிருக்கிறார்கள். இம்முறையும் சாம்பியன் ஆவார்களா என்கின்ற எதிர்பார்ப்புகள் RCB ரசிகர்களுக்கு இருக்க, நேற்றைய நாளிலே ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகளுக்கு இடையிலான போட்டி ஒரு விறுவிறுப்பான ஆட்டமாக மாறிப்போனது. வைபவ் சூரியவன்சி என்று சொல்லப்படும் இந்த 15 வயது பையனை பற்றி தான் சர்வதேச கிரிக்கெட் அரங்கில் எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது மட்டும் இல்லை, இனி வரப்போகின்ற பல ஆண்டுகளுக்கு இந்த சிறுவனை பற்றித்தான் பேசுவார்கள் போலிருக்கிறது. வெறுமனே 15 வயது, 1,10,00,000 ரூபாவிற்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி இவரை IPL ஏலத்தில் 2 ஆண்டுகளுக்கு முன்னர் பெற்றுக் கொண்டது. கடந்த முறையும் இவர் விளையாடினார். இந்த முறையும் இப்போது இவர் இந்த IPL-லும் விளையாடுகிறார். இது இவருக்கு 2வது IPL என்பதும் சுட்டிக்காட்டக்கூடிய விஷயம். டெல்லி கேபிட்டல்ஸ் 1 கோடி ரூபாய் வரைக்கும் இவருக்காக போட்டி போட்டது. 30 லட்சம் அடிப்படை விலை. டெல்லியும் ராஜஸ்தானும் போட்டி போட்டன. மற்ற எந்த அணிகளும் அவ்வளவு பெரிதான ஆர்வத்தை காட்டவில்லை. டிராவிட் அந்த ஆக்ஷனிலே இருந்து ராஜஸ்தான் ராயல்ஸுக்காக 1,10,00,000 செலவழித்து வைபவ் சூரியவன்சியை பெற்றுக் கொடுத்தார். IPL வரலாற்றில் பெறப்பட்ட மிகப்பெரிய வீரர் உள்ளீர்ப்பாக இந்த வைபவ் சூரியவன்சி நோக்கப்படுகின்ற அளவிற்கு இப்போது வந்து போயிருக்கிறார். 35 பந்துகளுக்குள்ளேயே 2 தடவைகள் இவர் 35-36 பந்துகளில் ஏற்கனவே 2 சதங்களை விளாசியிருப்பவர். நேற்று 29 பந்துகளில் 97 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார். 28 பந்துகளிலே 97 ஓட்டங்களை பெற்றவர். 29வது பந்து வீச்சிலே ஒரு பிரம்மாண்டமான சிக்ஸருக்கு ட்ரை பண்ணி இவர் தோற்று போயிருந்தார், அவுட் ஆகியிருந்தார் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. சில வழிகளில் அந்த பந்திலே அவர் நினைத்தது நடந்திருக்குமாக இருந்தால் IPL வரலாற்றிலே பெறப்பட்டிருந்த வேகமான சதம் என்கின்ற சாதனையை முறியடித்திருப்பார். கிறிஸ் கெயில் 30 பந்துகளில் சதமடித்தது தான் சாதனையாக இருந்தது. அந்த சதத்தை நேற்று மயிரிழையில் வைபவ் சூரியவன்சி தவறவிட்டிருக்கிறார். இது மாத்திரமல்லாமல் 59 சிக்ஸர்களை கிறிஸ் கெயில் IPL வரலாற்றிலே ஒரு குறித்த ஒரு ஆண்டிலே பெற்றிருந்தார். அதிகமான சிக்ஸர்கள் என்கின்ற சாதனை கிறிஸ் கெயிலிடம் இருந்தது. 14 ஆண்டு கால அந்த சாதனையை இப்போதைய நிலையில் வைபவ் சூரியவன்சி முறியடித்திருக்கிறார் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. கிறிஸ் கெயில் இவர் ஏற்கனவே 2012ஆம் ஆண்டு 59 சிக்ஸர்களை விளாசியிருந்தார். இதே போன்று ஆண்ட்ரூ ரசல் 2019ஆம் ஆண்டு 52 சிக்ஸர்களை விளாசியிருந்தார். கெயில் இன்னும் ஒரு தடவை 2013 51 சிக்ஸர்களை விளாசியிருந்தார். ஆனால் இந்த வைபவ் சூரியவன்சி தன்னுடைய 2வது IPL பருவ காலத்திலே மொத்தம் 63 சிக்ஸர்களை விளாசி கிறிஸ் கெயிலினுடைய நீண்ட கால சாதனையை முறியடித்திருக்கிறார் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. இப்படி ஏராளமான சாதனைகள் வைபவ் சூரியவன்சி படைக்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி நேற்றைய நாளிலே வெற்றி பெற்று செகண்ட் குவாலிஃபயருக்கு தேர்வாகியிருக்கிறது. மொத்தம் இந்த சீசனிலே இவர் 65 சிக்ஸர்களையும் 55 பவுண்டரிகளையும் விளாசியிருக்கிறார். மொத்தம் இவருடைய துடுப்பு மூலமாக 610 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கின்றன. இந்த 610 ஓட்டங்களிலே கிட்டத்தட்ட 90% ஓட்டங்கள் பவுண்டரிகள் மூலமாகத்தான் பெறப்பட்டிருக்கிறது. 70 ஓட்டங்கள் வரையில் தான் இவர் சிங்கிள்ஸ் மற்றும் டபுள்ஸ் மூலமாக பெற்றிருக்கிறார். மற்றைய 90% ஓட்டங்களும் இந்த பவுண்டரிகள் சிக்ஸர்கள் மூலமாக பெறப்பட்டிருக்கிறது என்பதும் நினைவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயம். அதாவது மன்னிக்கவும், 680 மொத்த ஓட்டங்கள் பெற்றிருக்கிறார். இந்த 680 மொத்த ஓட்டங்களுக்குள்ளே 610 ஓட்டங்கள் பவுண்டரிகள் சிக்ஸர்கள் மூலமாக பெறப்பட்டிருக்கிறது என்றால் இவர் எவ்வளவு தூரம் வான வேடிக்கை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பாருங்கள். இவருக்கு இணையாக இன்னும் ஒரு வீரர் இணையாக என்று சொல்ல முடியாது ஆடியிருந்தார். த்ருவ் ஜூரல் அதிகமாக விமர்சிக்கப்பட்டவர். ஏன் இவ்வளவு தொகையை கொடுத்து ரிட்டைன் செய்திருந்தது ராஜஸ்தான் ராயல்ஸ் என்று. ஆனால் சத்தம் இல்லாமல் சாதிக்கிறார் இந்த த்ருவ் ஜூரல். நேற்றைய நாளில் அரைச்சதம் அடித்திருந்தார். 21 பந்துகளிலே 15 இன்னிங்ஸ்களில் 508 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார். 155 என்கின்ற ஸ்ட்ரைக் ரேட்,
6 அரைச்சதங்களையும் த்ருவ் ஜூரல் பெற்றிருந்தார். ஒரு கட்டத்தில் 270 ஓட்டங்களையாவது இவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி என்று சொல்லி எதிர்பார்த்தால் முதல் 8 ஓவர்களிலே வைபவ் சூரியவன்சி மிகச்சிறப்பாக ஆடினாலும் அதன் பின்னரான 12 ஓவர்களிலே சொதப்பி போயிருந்தது இந்த ராஜஸ்தான் ராயல்ஸ். இதன் காரணத்தால் தான் அவர்களால் அவ்வளவு பெரிய ஓட்டு எண்ணிக்கையை பெற முடியாத போறது. இதே நேரத்தில் கிறிஸ் கெயில் மொத்தமாக 141 IPL இன்னிங்ஸ்களிலே 4 தடவைகள் 10க்கும் மேற்பட்ட சிக்ஸர்களை ஒரே இன்னிங்ஸில் விளாசி இருக்கிறார். ஆனால் வெறுமனே 22வது IPL இன்னிங்ஸ் வரையில் விளையாடி இருக்கின்ற வைபவ் சூரியவன்சி ஒரே தடவையில் 10 சிக்ஸர்களுக்கு மேல் 4 தடவைகள் விளாசி இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கிறிஸ் கெயில் 141 இன்னிங்ஸ்கள் தேவைப்பட்ட அந்த சாதனையை வெறுமனே 22 இன்னிங்ஸ்களில் இந்த வைபவ் சூரியவன்சி சமன் செய்திருக்கிறார் என்பதும் கவனிக்கத்தக்கது. அவர் சொல்கிறார் எப்படி என்றால், குறிப்பாக எனக்கு வேகமான சதம் என்பதை பற்றி நான் மனதிலே கொள்ளவில்லை. IPL டிராபியை வெற்றி கொள்ள வேண்டும், அதுதான் என்னுடைய இலக்கு. அணியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய இலக்கு என்று சொல்லியிருக்கிறார். இந்த சின்ன வயதிலேயே இவ்வளவு முதிர்ச்சியோடு இந்த வீரர் செயற்படுகிறார் என்று சொல்லி பலரும் புகழாரம் சூட்டிக் கொண்டிருக்கிறார்கள். கிரிக்கெட் உலகம் அறிந்த அதிரடி மன்னர்களான கிறிஸ் கெயில், சனத் ஜெயசூரிய உள்ளிட்டவர்கள் எல்லாம் நேற்றைய நாளில் இவரை பற்றி சிறப்பாக பேசி வியந்து பாராட்டியிருக்கிறார்கள் என்பதும் இங்கே நினைவுபடுத்தத்தக்கதாக இருக்கிறது. வாழ்த்துக்கள் வைபவ் சூரியவன்சி. இப்போது இவருக்கு 15 வயதே. இந்த 15 வயதிலேயே இவ்வளவு சாதனைகள் படைத்திருக்கிறாரு என்பதும் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விஷயம். இது மாத்திரமல்லாமல் இந்த IPL பருவ காலத்திலே ராஜஸ்தான் மற்றும் சன்ரைசர்ஸ் அணிகள் விளையாடிய 2 ஆட்டங்களிலும் சன்ரைசர்ஸ் வெற்றி பெற்றது. இது மாத்திரமல்லாமல் இறுதியாக இவர்கள் விளையாடி இருக்கின்ற 6 ஆட்டங்களிலே சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தான் வெற்றி பெற்றது. ஆனால் நேற்று முக்கியமான எலிமினேட்டர் ஆட்டத்திலே ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வெற்றி பெற்று சன்ரைசர்ஸை வெளியேற்றி இருக்கிறது என்பதும் கவனிக்கத்தக்கது. இந்த IPL பிளே ஆஃபிலே ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி முதலாவது குவாலிஃபயர் ஆட்டத்தில் 254 ஓட்டங்களை பெற்றது. நேற்று ராஜஸ்தான் ராயல்ஸ் 243 ஓட்டங்களை பெற்றது. முன்னரெல்லாம் எப்போதாவது தான் ஒரு தடவை 200 அல்லது 220 கடந்து ஓட்டு எண்ணிக்கை பெறப்படும். ஆனால் இப்போது பாருங்கள், இந்த பிளே ஆஃபிலேயே இவ்வாறான ஓட்டு எண்ணிக்கை குவிக்கப்பட்டிருக்கிறது என்பதும் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஸ்கோர் விவரங்களை சுருக்கமாக பார்த்துவிட்டு வரலாம் என்ன நடந்திருக்கிறது என்று சொல்லி. இந்த ஆட்டத்திலே மிகச்சிறப்பான ஒரு வெற்றி இந்த ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு கிடைத்திருக்கிறது என்பதும் கவனிக்கத்தக்கது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியிலே மிகப்பெரிய அதிரடி மன்னர்கள் இருந்தும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியால் ஒரு பலமான ஒரு ஓட்டு எண்ணிக்கையை பெற முடியாது. 196 ஓட்டங்களுக்குள் ஆட்டம் இழந்தார்கள். அவர்களுடைய துடுப்பாட்டத்தை பொறுத்தவரையில் 243 ஓட்டங்கள் பெறப்பட்ட போது யசஸ்வி ஜெய்ஸ்வால் 29 பந்துகளில் 29 ஓட்டங்கள். நிதானமாக ஸ்ட்ரைக் ரொட்டேட் செய்து வைபவ் சூரியவன்சியை அடிப்பதற்கு வழிவகுத்திருந்தார். த்ருவ் ஜூரல் 21 பந்துகளில் 50, ரியான் பராக் அணித்தலைவர் 12 பந்துகளில் 26, ஃபெராரியா 12 ஓட்டங்கள், அதே போன்று ரவீந்திர ஜடேஜாவும் 12 ஓட்டங்கள். இலங்கையின் தசுன் சாணக்கவும் விளையாடியிருந்தார். நல்ல வாய்ப்பு கிடைத்தது, ஆனால் நழுவ விட்டார். 3 பந்துகளிலே 5 ஓட்டங்கள். 243 பெறப்பட்டது. பந்து வீச்சை பொறுத்தவரையில் பேட் கமின்ஸ் 4 ஓவர்கள் 64 ஓட்டங்கள். விக்கெட் இல்லை. பேட் கமின்ஸ் ஆரம்ப ஓவரிலே 3 சிக்ஸர்களை தொடர்ந்து விளாசி இருந்தார். ஈஷான் மலிங்க 4 ஓவர்கள் 40 ஓட்டங்களுக்கு 1. அதே போன்று பிரபுல் ஹிஞ்ச் 54 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். பதிலளித்த சன்ரைசர்ஸ் 196 ஓட்டங்களை பெற்றது. இவர்களுடைய துடுப்பாட்டத்தில் அபிஷேக் சர்மா 2வது பந்து வீச்சிலே ஆட்டமிழந்தார். ட்ரெவிஸ் ஹெட் 17 ஓட்டங்கள். அதே போன்று இஷான் கிஷான் 33 ஓட்டங்கள். இந்த சீசனிலே சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை தூக்கி நிறுத்தியது இஷான் கிஷானுடைய துடுப்பாட்டம் என்று சொல்லலாம். ரவிச்சந்திரன் ஸ்மரன் 1 ஓட்டம். அதே போன்று ஹென்ரிச் கிளாசன் 18, நிதிஷ்குமார் ரெட்டி 38, சலில் அரோரா 35, சிவாங் குமார் 27 என்று சொல்லி ஓட்டங்கள் பெற்றார்கள். 196 மட்டும்தான் பெறப்பட்டது. 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார் ஜொஃப்ரா ஆர்ச்சர் 58 ஓட்டங்களுக்கு. இவ்விரண்டு விக்கெட்டுகள் சுஷாந்த் மிஸ்ரா மற்றும் ரவீந்திர ஜடேஜா ஆகியோருக்கு கிடைத்தது. ஜாஷ்ராஜ் புஞ்சாவிற்கு 1 விக்கெட் கிடைத்திருந்தது என்பதும் கவனிக்கத்தக்கது. இந்த துடுப்பாட்டத்தில் எவ்வாறு
வைபவ் சூரியவன்சி மிரட்டி இருந்தாரோ அதே போன்று பந்து வீச்சிலே ஜொஃப்ரா ஆர்ச்சர் வீசிய முதல் 3 ஓவர்களுக்குள்ளேயே அவர் போட்டியை ராஜஸ்தான் ராயல்ஸினுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருந்தார். ஒவ்வொரு விக்கெட்டுகளாக அவர் சாய்த்திருந்தார் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கதாக இருக்கிறது. மிகச் சிறப்பான விக்கெட்டுகள் அவர் கைப்பற்றியிருந்த 3 விக்கெட்டுகளும் மிகச் சிறப்பான விக்கெட்டுகளாக அமைந்திருந்தன என்பதும் கவனிக்கத்தக்கது. ஆகவே ஜொஃப்ரா ஆர்ச்சர் இந்த பிளே ஆஃப் சுற்றுக்கு ராஜஸ்தான் ராயல்ஸை அழைத்து வந்ததிலும் அவருடைய முக்கியமான பங்களிப்பு இருந்தது. இதே போன்று நேற்று எலிமினேட்டர் ஆட்டத்திலும் அவருடைய முக்கியமான பங்களிப்பு இருந்திருக்கிறது என்பதும் கவனிக்கத்தக்கது. வாழ்த்துக்கள். குமார் சங்கக்கார தான் அந்த அணியினுடைய தலைமை பயிற்சியாளராக இருக்கிறார். ரியான் பராக் இளம் வீரர் அணியினுடைய தலைவராக இருக்கிறார். ஒரு பலமான விறுவிறுப்பான ஒரு போட்டியை நேற்றைய நாளிலே காண கிடைத்திருக்கிறது. நான் தில்லையம்பலம் தரணிதரன். இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம்.